ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நந்தினிங்கிறவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க நேமில் ஒரு பர்த்டே விஷ் கவிதை கேட்டிருக்காங்க ஒரு அக்கா. ஸோ நான் இன்றைக்கி அதை எழுதி வச்சுருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் இப்போ படிச்சிடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் படிக்கலாம். நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்த நாள்தான் நம்ம நந்தினியின் பிறந்த நாள். உன் சிரிப்பு சூரியனின் ஒளி, மனதளவில் நிலா போல அமைதி தருபவள் நீ. உன் பேரிலே ஒரு இனிமை இருக்குது, உன் பேச்சிலே ஒரு பாசம், உன் நடையில் ஒரு நம்பிக்கை, அப்புறம் உன் பார்வையில் கனவுகள். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, காதல், இது எல்லாமே உன்னை தேடி வரும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்தினி. உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் நாளாக இந்த பிறந்தநாள் உனக்கு அமையட்டும். என்னோட சார்பில் ஹாப்பி பர்த்டே நந்தினி. நண்பர்களே, உங்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாளுக்கு கவிதை வேணுன்னா நீங்கள் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கவிதை எழுதி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த கவிதை கேட்டாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை எழுதி அடுத்த நாள் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம இன்றைக்கி நந்தினி பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு எல்லோரும் சேர்ந்து வாழ்த்திடலாம். என்னோடய கவிதை நான் நந்தினிக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாக அன்பளிப்பாக கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கவிதை எழுதி வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது யாருக்கு கவிதை? அடுத்தது ஒரு அக்கா கேட்டிருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாளாம். ஸோ நாளைக்கு தான் அவங்க பிறந்தநாள் வருது. அதனால் நான் இன்றைக்கி எழுதி நாளைக்கு அந்த பிறந்த நாள், அந்த பொண்ணோட நேமு எல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு கவிதை வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாகவே எழுதி கொடுத்துருவேன் கவிதை. உங்களுக்கு அந்த பிறந்த நாளும் நல்லா என்னோடய பரிசாக அமையும். கவிதை நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கவிதை வரும். ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நாளைக்கு இப்போ பர்த்டே கவிதை கேட்டுருக்கேங்க. அதை எழுதிட்டு நேமாக இருந்தாலும் சரி, லவ் ஃபெயிலியரு, லவ் சக்ஸஸ் ஆகலை, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எந்த கவிதையாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக எழுதி போஸ்ட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.